ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, 10 வருஷமா குழந்தை இல்லை. எவ்வளவு பரிகாரம் பண்ணிட்டா குழந்தை பிறக்கும். அவனுக்கு ஒரு பெரியவரை தெரியும், அவர் அடிக்கடி சமாதியில் இருப்பார். பொதுவா சமாதியில் இருந்தா கண்ணை மூடி வாய் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் வாய் முணுமுணுக்கும். இதை பார்த்துட்டு அவங்க போய் கேட்கறான், நீங்க சமாதியில் இல்லை, ஏதோ பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்கறான். சரி அவங்க சொல்லுங்கன்னு உண்மையை சொல்றாரு. நான் தேவலோகத்துக்கு போயிடும்பா உடம்பு விட்டுட்டு, அங்க போய் பேசுறது இங்க நிற்க மாட்டா உனக்கு தெரியுது, ஆனா உனக்கு பரவாயில்ல, சாமர்த்தியமா நீ கண்டுபிடிச்சிட்ட, எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவங்க சொன்னா, ஐயா தேவலோகம் போனீங்கன்னா எனக்கு எந்த வருஷம் குழந்தை பிறக்கும் கேட்டு சொல்லுங்க சிவபெருமான் அப்படின்னு. கேட்க வரம்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு சமாதி இருக்காரு, சிவன் கிட்ட போனார். இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பழக்கம், சாப்பாடுலாம் இருப்பாரு. தியானம் பண்ணி அடிக்கடி இங்க வர்றதுக்கு போகிறது ஒரு வட்டாசம் தான் காரணம். எனக்கு தேவையான பணிகளை செய்வார். ரொம்ப பரம பக்தர் எனக்கு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நான் பேசுவேன்னு சொல்லி கேட்க சொன்னார், எப்போ குழந்தை போய் கேட்க. சிவபெருமான் மொத்த வார்த்தை வச்சுக்கணும், நோ சான்ஸ், இந்த ஜென்மாவும் குழந்தை கிடையாது போய் சொல்லியிருக்கேன். சரின்ட்டு அவர் இன்னும் தேவலோகத்தை மற்ற இடங்கள்லாம் மற்ற ஆளுங்கள்லாம் பார்க்கறதுக்கு போறாரு. மகாவிஷ்ணு பார்க்கறாரு, நாகரை பார்க்கறாரு. அங்க தேவலோக கணக்குக்கு நமக்கு வருஷம் கணக்கு. இங்க நமக்கு 6 மாசம் அவங்களுக்கு ஒரு பகல் வந்து அவர் 2 ரவுண்ட் அடிச்சா 2 வருஷம் ஆயிடும். 3 ரவுண்ட் அடிச்சான்னு வச்சுக்கலாம், 3 மணி நேரம் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஆயிடும். அவர் முடிச்சுட்டு இடத்துக்கு வரும்போது இவருக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க விளையாடு. அதுக்கு இந்த இந்த ஃப்ரெண்டு ஒரே ஆச்சரியம். சிவபெருமான் நோ சான்ஸ்னாரு, இவனுக்கு எப்படி குழந்தை இருக்குது? அவனை போய் கேட்டான், அந்த யார் குழந்தை தத்து இருக்குது? எனக்கு பிறந்த குழந்தை தான். அதான் இவனுக்கு தோவாரன் சமாதியில் உட்கார்ந்த நேரம் சிவபெருமான் போன ரிவர்ஸ் போனார். வாட் மிஸ்டர் சிவா, நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு சான்ஸ் செய்யலன்னு 2 குழந்தை பிறந்துக்கிறேன். அப்போ அவர் சொன்னாரு, யாரும் ஒரு ஞானி வரம் கொடுத்துக்கிறான், நான் ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ ஒரு ஞானி வரம் கொடுத்துக்கிறான், எங்க வேலை செய்யாது, ஞானிகள் பார்த்துட்டாங்கன்னா அது மாறிடும் சொல்றாங்க. ஸோ ஒரு குருகிட்ட ஒரு வந்துட்ட பிறகு நமக்கு உள்ள சிஸ்டம் வேலை. போய் என்ன நீ அடிக்கிற, எனக்கு டவுன்லோட் ஆச்சுன்னு சொல்லி அடிக்கலாமா? அடிக்க முடியாது. ஏன்னா ஒரு குருகிட்ட வந்துட்டு அது செய்ய முடியாது. இல்லை, சாதாரண வெளியே போறவங்க அடிச்சுட்டு போவோம். ஏன்னா அடிச்சேன், எனக்கு தோணிச்சு அடிச்சேன் அப்படின்னு அவனுக்கு தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாது. நீங்க இப்போ பாடம் கேட்கிற, சத்சங்கம் கேட்கிற, தொடர்பா கேட்டுக்கிற, பல வருஷமா கேட்டுக்கிற, இதுல பழையங்கிற உங்களுக்கு சிஸ்டம் வேற, அவங்களுக்கு சிஸ்டம் வேற, வெளியிற சிஸ்டம் வேற. எண்ணங்கள் தான் டவுன்லோட் ஆகுது. செயல்படுவது எது? இப்போ நீ கேட்ட கேள்வி மனதானே கிரியேட் பண்ணுது. அப்ப ஆகாமி ஒண்ணு இருக்கிறது உங்களுக்கு வெளியே பிராப்தமா இருக்குது. அப்ப உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இருக்குது இல்ல, கண்டிப்பா இருக்குது, சந்தேகமே கிடையாது. அதுலதான் நீங்க விளையாடுங்க. உங்க மனம் கிரியேட் பண்ணுங்க. என்னதான் பூர்வ ஜென்ம வினை எண்ணங்களா வந்தாலும் அது செயல்படுத்தினாலும் நீங்க பிராப்த கர்மத்துல வேலை செய்யல. ஞானிகளுக்கு மாத்திரம் தான் எண்ணங்களும் செயலும் ஒன்னா இருக்கும். பிராப்த கர்மம் வரும். அவங்க பேசணும்னா பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அது பிராப்த கர்மம், அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆகாமியம் இருக்குது இல்ல, கொஞ்சம் உங்களுக்கு கிஞ்சித் ஆகாமியம் குத்தி வச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி பிடிக்கிறது போது அதை கிரியேட் பண்ணி முடியும். அப்பதானே உங்களுக்கு அனுபவம் வரும். வெளியே போனாதானே தெரியும் இங்க இடத்துக்கு வந்தவங்களை அருமை. துன்பளித்து ஆங்கே சுகமளித்து உயிர்களை இல்லை. ஒரு துன்பம் வந்தால் தான் சுகம் தெரியும். அதனால ஆகாமி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால அந்த மாதிரி எண்ணங்களும் வரும் உங்களுக்கு.